சிறப்புமிக்க இந்த ரம்லானுடைய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். இந்த சிறப்புமிக்க ரம்லானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால் உன்சில ஃபீல் குர்ஆன், இதில் தான் அல் குர்ஆன் இறைக்கு அருளப்பட்டது. இது இந்த குர்ஆனுடைய பணிகள் என்ன? முதல் இன்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டு. இந்த நேர்வழி எப்படி? பையினா, தெளிவுபடுத்தி காண்பிக்கக்கூடியதாக. அந்த தெளிவு எப்படி? ஒல் ஃபுர்கான், அக்கு வேறு ஆணி வேறாக, சத்தியம் அசத்தியம் என்று பிரித்து பிரித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி கூறுகின்றான். முன் சென்ற வேதங்கள் சோஃபுகளுக்கு பாதுகாப்புக்கூடிய கேரண்டி அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் குர்ஆனுக்கு சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆன் நாம் இறக்கணும், இதை நாமே பாதுகாத்து கொடுப்போம் கியாமத் நாள் வரை. ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கும் போது நாம் எங்கே மறந்துடுமோன்னு திருப்பி திருப்பி ஓதுவார்கள். அல்லாஹ் அதுக்கான ஒரு தனி வசனத்தை இறக்குறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியை அவசரப்பட்டு திருப்பி திருப்பி ஓதாதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து நாம் உங்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருடைய உள்ளங்களிலே இதை பாதுகாத்திருக்கின்றான். அன்று முதல் இன்று வரை ஃபுல் குர்ஆன் மனிதருடைய உள்ளங்கள், ஏட்டில் மட்டுமில்லை உள்ளத்திலையும் பாதுகாத்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஓதி நன்மையை பெறுவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.